Yes, sir. So good morning and welcome to this 6W. இன்னைக்கு வந்து நம்ம மிஸ்டர் மோகன்ராஜ் அவர்கள் ஏற்றம் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் இங்க நமக்காக வந்திருக்காரு. உங்களை பத்தி நீங்க வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு த ஷோ யூசர். வணக்கம். உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ, நீங்க யாரு, இந்த அறக்கட்டளை ஏற்றம் ஃபவுண்டேஷன் மூலமா நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர் சார். வணக்கம். என்னோட பேர் வந்து மோகன்ராஜ். ஈரோட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக ஏற்றம் ஃபவுண்டேஷனோட பிரசிடண்டாக இருக்கிறேன். இந்த ஏற்றம் ஃபவுண்டேஷன்ன்றது மஸ்லோ டிஸ்டர்பிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இது தொண்டு நிறுவனம். இதில் என்னன்னா சபை செய்திகள் பாதிக்கப்பட்டவங்களுக்காக மட்டும் இது அவங்களுக்கு தேவையான உதவிகள், மருத்துவம் மற்றும் வாழ்வாதாரம், அனைத்து அரசு சார்ந்த உதவிகள் பெற்றுத்தரதுக்கு உண்டான முயற்சியை இதில் செஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் தொடர் பணியாக செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அதை பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கிறது வரும்னு நினைக்கிறேன். மஸ்குலோ டிஸ்டர்பின்றது வந்து தசை நார்கள் செயலிழக்கிறது தான் பேர் தான் மஸ்குலோ டிஸ்டர்பின்பாங்க. பட் இந்த மஸ்குலோ டிஸ்டர்பில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது இதனோட என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க புரோட்டீன் செல்கள் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சு, அதாவது அதனோட வலுவை இழந்துரும். அதனால என்னன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த இயக்கத்தையுமே அது தடுத்துரு. ஏன்னா எல்லா இயக்கத்துக்கும் முக்கியமான காரணம் தசை நார்கள் தான். அந்த தசை நார்கள் பாதிக்கப்படும் போது என்னன்னா எல்லா பகுதியும் அவங்களால செயல்பட முடியாது. இதுதான் முக்கியமான இது. இது இது வந்து மரபணு சார்ந்த டிசார்டர், அதாவது ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்ற இதுல இந்த நோய் உருவாகுது. இந்த நோய் யாருக்கு வரும் அப்படின்னா, இதுனா குழந்தைகளுக்கு அதிகமா பாதிச்சுட்டு இருக்குது. பிறந்த குழந்தைகள மெயினா வந்து இந்த ரேர் டிசீஸ்ல வந்து இதுதான் அதிகமான பாதிப்புகளை உருவாக்குது. ஆடிசம் அடுத்தது இந்த இதுல வந்து இந்த நோய்க்கு மருந்துகள் இதுவரை கண்டுபிடிக்கல. அதாவது ஆராய்ச்சியில எண்டுல இருக்கு. பட் அதுக்குண்டான எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரையல் மருந்துகள் தான் வந்துட்டு இருக்கு. அது முழுமையான மருந்து வரல. ஆனா அதே சமயத்துல இந்த நோயை வந்து கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். அதுக்குண்டான மருந்துகள் எல்லாம் இருக்கு. ஸோ அது செஞ்சாங்கன்னா, ஆனா அதுக்குண்டான பணிகளும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த இது வந்து சிறு குழந்தைகளுக்கு கூட பாதிக்கப்படுது அப்படிங்கிற அந்த வயசுல இருந்தே பாதிக்கப்படுதல் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கும்போது இதற்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பேரண்டா வந்து அவங்க எதையெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கும்? அதாவது பிறந்த குழந்தை வந்து ஒரு 6 months 1 year பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்லோவா இருக்கு. சில இதெல்லாம் புரண்டு படுக்கிறதுலையோ அது எந்திரிக்கிறதுலையோ மிச்சம் அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்துச்சுனாவே நம்ம டாக்டரை போய் பார்க்கறது பெட்டர். ஏன்னா ஒரு குழந்தை வந்து அப்நார்மலா இருக்கு, ஒரு ஸ்லோவா இருக்கு அப்படின்னாவே இது ஜெனட்டிக் டிசார்டருக்கு உண்டான இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு டவுட்டா நம்ம டாக்டர் கிட்ட சொன்னோம்னா அவங்க டாக்டர் அதுக்கு உண்டான பரிசோதனைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இப்போ சுச்சுவேஷன்ல. ஏன்னா மரபணு சோதனைகள் இருக்கு. இந்த மாதிரி இதுல அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. என்னன்னா ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா இந்த நோயை வந்து மேக்சிமம் கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாம ரொம்ப காலம் விட்டுருவாங்க. ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் கூட விட்டுறவங்க இருக்கிறாங்க. அப்படி விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா அந்த ஸ்டேஜ் வந்து மாறிடும். அவங்க அந்த நடக்கக்கூடிய தன்மை, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ், நடக்கிற ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா நடக்கிற ஸ்டேஜ், இந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. எந்த ஸ்டேஜ்ல நீங்க கரெக்டா டாக்டரை போய் பார்க்குறீங்களோ அதுல வந்து ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடலாம். ஏன்னா மருத்துவம் வந்து அதுக்கு உண்டான இது வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது சரியான நேரத்தில் கொடுக்கும்போது என்னன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கு.
காலம் கடந்து கொண்டு போகும்போது என்னன்னா மருத்துவர்களால எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடுது. அடுத்தது என்னன்னா ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நடையில டிஃபரெண்ட் இருக்கு. அவங்க வாக்கிங்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த இடுப்பு சதைகள் இல்ல ஏதோ ஒரு சின்ன செயல் இருந்ததுன்னா அந்த இடுப்பை லைட்டா ஸ்டாக் பண்ணி நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இதாட்டா வரும். அந்த மாதிரி ஸ்டெப் இருந்தாலும் நீங்க நரம்பியல் டாக்டரை போய் பார்க்கறது பெட்டர். உடனே அவங்க கரெக்டா கணிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த கெண்டக்கால் காப் மசில் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. பக்கத்துல இருக்க மசில்ஸ் வந்து சின்னதா இருக்கு. இப்போ அந்த முட்டிக்கிட்ட வந்து சின்னதா இருக்கு. காப் மசில் வந்து பெருசா இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி போயிருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் மசில் ஒரு ஒரு இடத்துல வந்து க்ரோத்தா இருக்கு, மற்ற இடத்துல வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம டாக்டர் கிட்ட போய் காமிச்சு செக் பண்றது பெட்டர். அடுத்தது என்னன்னா நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கால் வந்து பாதத்தை கீழே வைக்க மாட்டாங்க பதியாது பெரும்பாலும் குழந்தை. இல்லையா? ஆனா எல்லா நிலத்துல குழந்தைகளுக்கும் பதியாது. ஆமா. அப்படி ஏன்னா தூக்கி அந்த தூக்கி நடப்பாங்க. முன்னங்கால் வந்து மேல தூக்கின மாதிரி அது முன்னங்கால் தான் நடப்பாங்க. ஏன்னா முன்னங்கால் நடக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து காலை ஊன முடியலன்ற போதே நம்ம டாக்டர் பார்த்தோம்னா அதுக்கு உண்டான ஜெனட்டிக் டெஸ்ட்டோ இல்லை வேற எதுவும் எடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஏறக்குறைய அந்த குழந்தையில வந்து ஓரளவுக்கு நம்ம சேவ் பண்ணிடலாம். அதை கண்டுக்காம பேரண்ட்ஸ் அசால்ட்டா இருந்துட்டாங்கன்னா ஏன்னா இதுக்குண்டான விழிப்புணர்வு இல்லை நம்ம இந்தியாவில் பொறுத்தவரை. ஏதோ பையன் நடக்கிறான் ஒரு டிஃப்ரெண்டா ஓடுறான்னா அவனோட ஸ்டைல் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, இல்லை வேற ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவன் அந்த பழக்கத்துல இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஞ்சி நடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதை வந்து அசால்ட்டா இல்லாம உடனே டாக்டரை போய் பார்த்துறது அவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம உடனே அவங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த இருக்கிற நிலையை வந்து கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம நம்ம அது அவங்களோட நோயினோட தீவிரத்தை வந்து குறைச்சிடலாம். இதனால வந்து என்ன மாதிரியான ஒரு சஃபரிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஒரு பெரியவங்களாகட்டும், நடக்கும் நடக்கிறதுல சிரமம் மட்டும்தான் இருக்குமா? இல்ல உள்ள இருக்கிற பெயினிங் அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து இருக்குமா இங்க? இல்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா உடல் வந்து எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா முட்டி பிடிச்சி எந்திரிக்கிறது. ஏன்னா சில பேர் வந்து பாதம் நல்லா ஊனி இருப்பாங்க. பட் அந்த தசை நார்களுக்கு உண்டான வலு குறைவா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கையை முன்னாடி வச்சு ஏதோ சப்போர்ட் பண்ணி எந்திரிப்பாங்க. அதே மாதிரி குழந்தை பாத்தீங்கன்னா பிறண்டு படுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும். நார்மலா குழந்தையை விட இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எதை எடுத்தாலும் ஒரு ஸ்லோவா அந்த ரெகுலர் இதை விட கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாவே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான். டாக்டர் கிட்ட போனாவே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. அந்த மெயினா வந்து பேரண்ட்ஸ் வந்து உடனே அந்த குழந்தை ஒரு 5 இயர்ஸ் 2 இயர்ஸ் அந்த இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த குழந்தையா இருந்தால் மோஸ்ட்லி பிறந்த இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்ல வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த சிம்டம்ஸ் வந்து. ஏன்னா அது ரொம்ப குழந்தையா இருக்கும்போது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா 1 இயருக்கு மேலன்ற போது ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 2 இயர்ஸ்ன்ற போது நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட் இது. அதை உடனே கவனிச்சு சின்ன மாறுதல் இருந்தா கூட நாங்க டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கிறது பெட்டரான ஒரு இது. அவங்க உடனே அதை பத்தி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தையினோட அந்த நோய் தன்மையை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலி இந்த ஏற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வரும்போது, நீங்க ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு நிலையும், இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அடைந்திருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய மனதளவுல எந்த மாதிரியான ஒரு ஒரு மனநிலையில நீங்க இருக்கீங்க? ஸோ ஏற்றம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்றதுக்காக தான் ஆரம்பிச்சோம். ஏன்னா இதுக்கு இதுக்கு ஏதோ ஒரு ஏன்னா இந்த நோய் பத்தி முதல்ல யாருக்குமே தெரியல. அது பேரண்ட்ஸ் ஆகட்டும் பப்ளிக் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நோய்ன்றது மஸ்குலர் டிஸ்ட்ராபி அப்படின்னாவே என்னன்னு தெரியாத கண்டிஷன் இருக்குது. இதுல புரிதல் கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இது ஆரம்பிச்சோம்.
அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த மஸ்குலர் டிஸ்ட்ராபிக்கு உதவ ஆரம்பிச்சோம். சின்ன சின்ன உதவிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஹெல்த் அதாவது மெடிக்கல் லெவல்ல தான் நெறைய நீடு தேவைப்பட்டுச்சு. இவங்க தேவைகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா மருத்துவம் தான் தேவைப்படுது. அதனால இதுக்கு ஏதாவது பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே இருந்தாலும் அது பெரிய காசு. அதாவது கோடியிலேருந்து லட்சத்துல தான் இருக்கு. அந்த மாரி இருக்கிறது சாதாரண மக்கள்னால பண்ண முடியாது. அது ஏதோ 100ல ஒருத்தர் தான் அந்த மாரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியும். மித்தவங்களால போக முடியாது அப்படின்றதுக்காக, சரி இது மருத்துவத்துக்கு ஏதோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக, ஈரோட்ல இருக்கிற ஹோமியோபதி டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல டாக்டர் ஜவஹர் சார் தலைமையில ஒரு டீம் இருந்துச்சு. அவங்கள அப்ரோச் பண்ணோம். இந்த மாரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த நோய்க்கு உண்டான ஏதாவது ஒரு நோய் தடுப்பு இது பண்ண முடியுங்களா? அப்படின்னு இது பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து ஹோமியோபதி மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்து ஓரளவுக்கு இருக்கிற ஸ்டேஜ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நீங்க இதை வந்து ஃப்ரீயா பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஸோ அவங்க எல்லாருமே வில்லிங்கா நாங்க ரெடியா இருக்கிறோம். ஒரு சேலஞ்சா தான் இது எடுத்துக்கிட்டு வந்தாங்க உள்ள. அதுக்குண்டான பணிகள் வந்து அவங்க ரொம்ப தீவிரமா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு விஷயங்களுமே கேதர் பண்ணாங்க. நல்ல ஒரு எஃபெக்ட் உருவாச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு தயங்குனாங்க. காரணம் என்னன்னா, இதுக்கு பொதுவான கருத்து என்னன்னா, இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. ட்ரீட்மெண்ட் இல்ல. இத போய் சும்மா அவங்க குழந்தைங்கள அங்க இங்க தூக்கிட்டு அலையறதா? ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, நெறைய வெளியில போய் சுத்திட்டு, நெறைய அலைஞ்சிட்டு, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் போய் வந்து சலிச்சு போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது என்னன்னா, அவங்களோட மனநிலை எப்படின்னா, இவங்க மட்டும் என்ன பண்ண போறாங்க? அ எல்லா இடத்துக்கும் நம்ம இந்தியா முழுவதும் சுத்திட்டோம். நெறைய ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்க மட்டும் இது பண்ண போறாங்க. அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு 7 பேஷண்ட் 10 பேஷண்ட் இப்படிதான் வர ஆரம்பிச்சாங்க. முத நாங்க 2019ல ஸ்டார்ட் பண்ணோம். ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியான பீப்புள். ஏன்னா இது மேல் நம்பிக்கை அப்படிங்கிற வர்றதுக்கே கொஞ்சம் காலங்கள் பிடிச்சிச்சு. ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால கம்மியா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளுமே நிறைய ஒரு சின்ன முன்னேற்றங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னேற்றம்ன்றது இருக்கிற நிலையை வந்து அது கட்டுப்பாட்டுல வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேல வந்து அஹ், ரொம்ப தீவிரமா மோசமடையாம இருக்கிறதுல வந்து கட்டுப்பாடு வர ஆரம்பிச்சது பார்த்துட்டு நிறைய பேருக்கு மக்களுக்கு நம்பிக்கையும் வந்துச்சு. அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி சிகிச்சையும் நல்ல ஒரு பலனை கொடுத்துருச்சு. ஏன்னா நல்லா அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு ஏன்னா நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கலன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் தீவிரம் வந்து அதை வேகமா டேமேஜ் ஆயிட்டு இருக்கிற இதை வந்து மேக்சிமம் கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வந்துட்டாங்க. அது இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லலாம். இந்த 5 வருஷத்துல இதுக்கு முடியுமா முடியாதான்ற சந்தேகத்தை வந்து முழுசாவே நீக்கிட்டாங்க. ஸோ ஆரம்பிக்கும்போது இருந்த மனநிலையும், இன்னைக்கு இத்தன பேர்த்தனைக்கு வந்து உதவும்போது இருக்கும் மனநிலையும், இதுக்கான இது என்ன? அப்ப எப்படி இருந்துச்சு? இப்ப எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலை? அப்போ நாங்க எப்பவும் ஒரே மாதிரிதான் நாங்க ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி 100 குழந்தையா இருந்தாலும் ஒரே மாதிரிதான் கவனிக்க ஆரம்பிச்சோம். என்னன்னா அன்னைக்கு வந்து நாங்க வர சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவங்களா தானா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அது 2வது என்னன்னா இங்க வந்தா மகிழ்ச்சியாவும் இருக்கு. ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு எஃபெக்ட். அவங்க வந்துட்டு போறதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமா கொண்டுட்டு வந்துட்டோம். இது ஒரு கெட் டுகெதர் மாதிரியே கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். பேரண்ட்ஸ் எல்லாமே. 2வது அந்த முதல்ல வரும்போது தயங்கி வந்துகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உற்சாகமா வர்றாங்க. ஒரு ஏறக்குறைய 100 பேர்த்த விரைவில் ரீச் ஆக போறோம். அதாவது தொடர் சிகிச்சையில. ஒவ்வொரு மாசமும் இந்த வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறவங்களோட நிலைமை வந்து எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. மருத்துவர் தேவையும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அந்த லெவலுக்கு போயிடுச்சு இப்போ. ஏன்னா பேஷண்ட் அதிகமாக டாக்டர்ஸினோட எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. அது ஒரு நல்ல ஒரு இதா போயிட்டு இருக்கு. ஸோ ஹாப்பியா தான் இருக்கு. சூப்பர் சார். ஆக்சுவலி நீங்க சொல்லும்போது பார்க்கும்போது அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து
இன்னும் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் புரிய ஆரம்பிக்குது. அப்ப நான் இத எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி ஒரு நோய் தாக்கக்கூடும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு குடுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அது ஒரு கேட்டகரியா இருக்குது. இன்னொரு அவேர்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து, நோய் தாக்கினா இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பக்கம் அவங்களுக்கு தாக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அல்லது இது வராமல் இருக்கிறதுக்கும் எந்த மாதிரியான இத வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ். இப்படி பல கேட்டகரீஸ் வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறதே இருக்குது அப்படிங்கும்போது, ஆ இது நீங்க என்ன செய்தால் இது எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும் உங்களுக்கு? ஒரு ஒரு இப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எத செய்தால் நீங்க வந்து இந்த மாதிரியான அவேர்னஸ் எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்க முடியும்? இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, ஊடகங்களும், சமூக ஊடகங்களும் தான் முக்கியமாக பங்களிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா, இப்போ ஆடிஷன் வந்து ஒரு காலத்துல தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு ஆடிஷன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாரி இந்த மஸ்குலோ டிஸ்ட்ரோபி அப்படின்னா என்ன? அப்படிங்கிற முதல் மக்களுக்கு தெரியப்படுத்தினாவே இது பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். 2வது நோய் பற்றி புரிதல் வேணும். ஒரு இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல, இவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து சரி சரி. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படி ஆக போறது இல்லை. ஏதோ 100க்கு ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி வேகமான இறப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த நோய் வந்துட்டா சீக்கிரம் இறந்துருவாங்க, இந்த நோய்க்கு வந்து மருந்து இல்லை, இவங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மனநிலையில இருக்காங்க. இது வந்து அடுத்தது நோயினோட புரிதல். நோயினோட புரிதல் தெரிஞ்சிடுச்சுன்னா, அந்த நோயை பத்தி முழுசா அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுனாவே அது எப்படி என்னென்ன பண்ணும், என்ன பண்ணுனா தடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுனாவே அவங்க ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அந்த இது வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆஹ் நம்மளோட இந்த மக்கள் வந்து என்னன்னா இந்த நோய்க்கு உண்டான விஷயங்கள்ல வந்து மருத்துவர்கள் கிட்ட கொண்டு போறது இல்லாம இது அந்த மருந்துகள் வாங்கி தரல நிறைய உதவிகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கேன். இந்த நோயை வந்து முழுசாவே கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வந்துடலாம். அடுத்த அவேர்னஸ் என்னன்னா, இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா இந்த மருத்துவத்தை வந்து நம்ம எளிமையா கொண்டுட்டு போகலாம். அதுக்கு அவங்களோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இதுல பொறுத்தவரையில எல்லாமே அவேர்னஸ்ன்றது இந்த நோய் இதாகுது. 2வது அந்த குழந்தைகளை வெளியே கொண்டு வர்றதுல வந்து இந்த ஊடகங்களோட பங்களிப்பு இருக்கு. ஏன்னா இந்த வெளியில வந்தாதான் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியும், அவங்களுக்கான தேவை என்ன இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா நிறைய பேர் வந்து ஒரு ஒரு சாரி டு டிஸ்டர்ப் யூ. ஒரு சின்ன புரிதலுக்காக அந்த ஒரு இத நான் முன்வைக்கிறேன் நானு. ஆக்சுவலி அ இப்ப நம்ம பேசும்போது நீங்க சொன்னது, முன்னங்கால் வச்சு நடக்கும்போது கூட அத வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது. இதுவே வந்து நெறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இத வந்து நான் அ நானே அத வந்து நான் அ என்ன சொல்றது? என்னுடைய வீட்டிலேயே கூட நான் அத வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கோம். இப்படி இப்படி இருந்தா இதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கூட தெரியாம, அ வளர்ந்த ஒரு குழந்தை பிற்காலத்துல வந்து இறந்ததுக்கான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கும்போது, அ அண்ட் ஊடகங்கள் அப்படிங்கிறத விட, நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் முதல்ல இந்த நோய் தாக்கினவங்களுக்கோ, அல்லது உங்கள மாதிரியான ஒரு என்ஜிஓஸ்ல இருக்கிறவங்க, அ என்ன மாதிரி செய்தால் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா வந்து ரேர் டிசீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும்போதே பாத்தீங்கன்னா, இதுல பொறுப்புகள்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ பப்ளிக் வந்து முதல்ல வந்து ஒரு புதிய நோய் வந்துச்சுன்னா அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தாதான் இது தெரிஞ்சுக்கணும், நம்ம பக்கத்து வீட்டில் நடந்தாதான் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லாம ஒரு புது நோய் பத்தி சொல்லும் போது அந்த நோயினோட தன்மை என்ன அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது அது வந்து பப்ளிக் வந்து மெயினா ஒரு நான் சொல்ற விஷயமே இதுதான். ஏன்னா நீ இந்த 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 மஸ்குலர் டிஸ்ட்ரோபி மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து நிறைய ரேர் டிசீஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி தெரியாம ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல போய் தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ டாக்டர்ஸ் இன்னும் ஓரளவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. அதனால என்னன்னா எந்த ஒரு குழந்தையும் பிறந்த உடனே அப்நார்மலா இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா முதல்ல டாக்டர் போய் பார்க்கணும்.
அந்த ஆப்ஷன் அது வரணும். ரெண்டாவது புதிய நோய்களை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். கேள்விகள் வரணும். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது என்னன்னா அதை பத்தி கேள்விகள் நிறைய வர வரதான் உரையாடல்கள் வர வரதான் அதனோட தன்மை எல்லாத்துக்கும் போய் சேரும். ஏன்னா ஒருத்தர் பேச நாம பேச ஆரம்பிச்சால்தான் அந்த போய் நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகள் கேட்டாங்கன்னா தான் இதை பத்தி புரிதல் போகும். அது வந்து என்னன்னா நம்ம சமூக வலைத்தளங்கள்ல நிறைய எழுத வேண்டியது இருக்கு. அதுக்குண்டான நம்ம மக்கள் இந்த அதாவது ரேர் டிசீஸை பத்தி நிறைய எழுதுனாங்கன்னா நல்லாவே இருக்கு. ஏன்னா இதுக்கு முக்கியத்துவம் தரணும். மித்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தர விட இது கொஞ்சம் கூடுதலா தர வேண்டியது இருக்கு. அதாவது இப்ப நீ ஆக்சுவலி இந்த இது ஆரம்பிக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நோய் தாக்கினதுனால உண்டான சேலஞ்சஸ் அப்படிங்கிறத நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா நான் பார்த்திருக்கேன் நானு. நீங்க டிரைவ் பண்ணிட்டு போற கார் டிரைவ் பண்ணிட்டு போற ஆடியோ வீடியோஸ் எல்லாமே போடும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்ப உங்களுடைய அந்த நம்ம ஓவர் கம் பண்றோம் அப்படிங்கும்போது இருக்கும் ஒரு மனநிலை எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலா என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன், ஒரு தடைகள் இருக்குதுன்னா அந்த தடையை தகர்க்கறதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் தடை இருக்குதுன்னு அப்படியே திரும்பி போனோம்னா முன்னாடி போக முடியாது. அந்த ஒரு ரூட் இருக்குது, நிறைய கல்ச்சர்கள் இருக்குது. அது எடுத்து போறதுக்கு என்ன, நம்மளால தூக்க முடியலையா, அதுக்கு ஆப்ஷன் என்ன, தள்ளி வைக்கிறதுக்கு இல்ல கலட்டுறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்து யோசிக்க ஆரம்பிச்சாவே இது பிரச்சனை சேர்ந்துரு. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில வர்றதுக்கே யோசிக்கிறாங்க. வெளியில வரும்போது யாராச்சும் கூட்டிட்டு போவாங்களா, அங்க யாராச்சும் தூக்குறதுக்கு ஆள் இருப்பாங்களா, இல்ல இறங்குற இடத்துல யாரும் இல்லைன்னு என்ன பண்றது, நிறைய கேள்விகள் வரும். ஒண்ணுமே நம்ம கேம்புக்கு வர்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா பல கேள்விகள் அவங்க கிட்ட இருக்கு. இல்ல எங்க பேரண்ட்ஸ் வந்து வயசானவங்க, நான் எப்படி வர முடியும், வர முடியும் அப்படின்றது அது இதுக்கு என்னன்னா பிடிச்சிட்டு நடப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிலைமை வந்து டாக்ஸி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க டிரைவர் வர்றாரு கூட, ஏறி உட்கார்றதுக்கு வந்து பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்காங்க, ஏதோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஆனா கேட்கறதுக்கு யோசிப்பாங்க. நான் எப்படி வருவேன் அப்படிங்கிற கேள்விகள் தான் அவங்க கிட்ட முன்னாடி இருக்கு. ஆனா ஒரு டைம் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தடையே கிடையாது. சோ அது என்னன்னா அந்த தயக்கங்கள் நிறைய இருக்கு. ரெண்டாவது என்னன்னா இவங்க அப்நார்மலா இருக்கிறாங்கல்ல, வீல் சேர்ல வர்றாங்க அப்படின்னா எல்லாருனோட பார்வை வந்து வித்தியாசமா இருக்கு. வீல் சேர்ல இருந்தா நம்மள வந்து டிஃப்ரெண்டா பாக்குறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ நான் அதனால வெளியில வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு நிறைய இருக்கு. ஆனா அதே சமயத்துல இது ஒரு வெளிநாடுகள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. அது ஏன்னா அவங்க வந்து காமனா போயிடுச்சு. ஆனா இந்தியா மாதிரி இருக்கிறவங்க வந்து வெளியில வரக்கு ரொம்ப தயங்குறாங்க. அந்த தயக்கத்தை போக்குறதுன்னா நம்ம அவங்கள வெளியில கொண்டுட்டு வரணும். சில டைம் வெளியில கொண்டுட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களா வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்தது என்னன்னா இந்த மெடிக்கல் கேம்புக்கு அவங்கள கொண்டுட்டு வந்து சேர்க்கறது தான். ஏன்னா யாரை கூப்பிட்டாலுமே அவங்க 100 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் முன் வருவாங்க. அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா எனக்கு நான் கூட்டிட்டு வர ஆள் இல்லை, என்ன தூக்கணும், இந்த தூக்கி உட்கார இதுல என்னன்னா இந்த மஸ்குலர் டிஸ்டர்பி வந்து எல்லாராலும் தூக்க முடியாது. எடை கம்மியா இருப்பாங்க. அது வந்து கரெக்டா பிடிக்கணும். இப்போ டிஎம்டின்ற அந்த இதுல பாத்தீங்கன்னா டுஷின் மஸ்குலர் டிஸ்டர்பி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜெல் எப்படி இருக்கும், கொலகலான்னு இருப்பாங்க. அது ரெண்டாவது என்னன்னா அவங்களுக்கு குடிக்கிற விதம் வந்து மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட வலியை உண்டாக்கும். ஆனா அந்த ஓகே. ஜவ்வு வந்து இதாயிரு. அவங்க அதான் கையை பிடிச்சி தூக்க கூடாது. கையை பிடிச்சி தூக்கிட்டாங்கன்னா இந்த 2 இது கூட்டான மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். சில பேர் வந்து டக்குன்னு இப்படி பிடிச்சி தூக்குவாங்க. அது அன்கம்ஃபர்டபுளா தூக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து அந்த வலிகள் இருக்கு. அந்த ஒரு நாள் மட்டும் வலி இல்லை. அதனால என்னன்னா சில பேரண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் பேரண்ட்ஸ் மட்டும்தான் தூக்குவாங்க. அந்த வீட்டுல வந்து ஒண்ணு அம்மாவோ அப்பாவோ இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இது. ஸோ அந்த அந்த குழந்தைகள்ல வர்ற அந்த குறிப்பிட்ட வகை மட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ
இவங்களும் வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த என்னன்னா அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கிறாங்க. வெளியில வந்தாங்கன்னு வச்சுங்க, இவங்க மனநிலையும் நல்லா இருக்கு, உடல்நிலையும் நல்லா இருக்கு. ஸோ அதுக்கு உண்டான என்னன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இவங்க எல்லாம் வெளியில கொண்டுட்டு வந்துடலாம். அதுக்கு உண்டான முயற்சியில ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தயங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சென்னையில இருந்து வர்றாங்க, கன்னியாகுமரி இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். போன மருத்துவ முகாம்ல என்னன்னா ஒரு மஸ்குலோ டிஸ்டர்பி பாதிக்கப்பட்ட பெண் வீட்டுல இருந்து சென்னையில இருந்து தன்னந்தனியா வந்துட்டு போயிருக்காங்க. வீல் சேர்லயே வந்துட்டு போயிருக்காங்க. இந்த எப்படின்னா வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தடையே கிடையாது. இது ஒரு அங்க மெட்ரோ ட்ரெயின் ஏறி வீட்டுல இருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வீல் சேர்லயே பவர் வீல் சேர்லயே வந்திருக்காங்க. பவர் வீல் சேர்ல இருந்து மெட்ரோ ட்ரெயின் வழியா சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ஈரோடு ஜங்ஷனுக்கு வந்திருக்காங்க. இது எப்படின்னா அதுக்கு இடையில வந்து ஏகப்பட்ட அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா லேடிஸ்ன்ற போது அவங்க பாத்ரூம் போறதுக்கோ இல்ல மிச்ச எல்லாத்துக்கும் சப்போர்ட் தேவை. ஆனா அவங்க வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நேரா வீல் சேர்லயே வர்றாங்க. பின்னாடி ஒரு பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டாங்க. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தது. பக்கத்துல இருக்கவங்க அந்த கேட் திறந்தது உள்ள போயிடுறாங்க. டிக்கெட் எடுத்து கொடுக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் கிட்ட கொடுத்தாங்க, டிக்கெட் எடுத்து தர்றாங்க. அதே சென்ட்ரல் வந்தது அதே மாதிரி டிக்கெட் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் டிக்கெட் எடுத்து தராங்க. அங்க அந்த பாக்ஸ்ல ஏத்தறதுக்கு பக்கத்துல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இறங்கும் போது அதே மாதிரி பண்ணிடுறாங்க. இது என்னன்னா யாருமே கேட்கறதுக்கு தயங்குறாங்க. சோ அவங்க தன்னந்தனியா யாரோட சப்போர்ட்டும் இல்லை, கூட யாருமே வரல, அவங்க மட்டும்தான் வர்றாங்க. ஸோ இப்படி வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க வந்துருவாங்க. அதே மாதிரி இப்படி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, நார்மலாவே வந்து எல்லாமே ஹெல்பிங் மைண்ட் இதாயிரும். பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் இவங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு மேக்சிமம் எல்லாத்தையும் வெளியே வரணுன்ற எண்ணம் இருக்கு. அது தயக்கங்களும் தடைகளும் பெருசல்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நான் வந்து உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இல்ல. ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் கூட இருக்கலாம். பட் மேக்சிமம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஹெல்ப் கிடைச்சது. அதனால எல்லாருமே தயக்கம் இல்லாம வெளியில வரலாம். அதுக்குதான் இந்த இந்த பொண்ணு வந்துட்டு இந்த சக்சஸ்ஃபுல் த டிராவலிங் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ சென்னையில இருந்து அவ்வளவு தூரம் ஈரோடு வர்றத முடியுன்ற போது பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட தாராளமா வரலாம். என்னன்னா இந்த தயக்கங்கள் தான் காரணம். எப்படி வரலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா நம்மளால வர முடியாதுன்ற எண்ணங்கள் தான் இருக்கு. அந்த எண்ணத்தை மாத்தினாங்கனாலே இது ஒரு வெற்றியா அமைஞ்சிடும். ஆக்சுவலி இவங்களுடைய கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான கவுன்சிலிங் ஒரு பக்கம் அப்படிங்கும் போதும் இவங்களை பார்த்துக்கிறவங்களுக்குமான தேவையான கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இல்லையா? அத பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பேரண்ட்ஸுக்கு தான் ரொம்ப கவுன்சிலிங் தேவைப்படுது. எப்படின்னா இந்த மஸ்குலோ டிஸ்டர்பி பத்தி முதல்ல அவங்க புரிதல் இல்லை. அவங்க என்னன்னா ஒரு நல்லா நடந்துட்டு இருந்து முதல்ல நல்லா எந்திரிச்சுட்டு இருந்தேன், இப்ப ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறா நீ பொய் சொல்ற. அவன் ஆக்சுவலா எந்திரிக்க முடியாது. அவன் ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவான், முட்டியை பிடிச்சு எந்திரிப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த முட்டியை பிடிச்சி எந்திரிக்கிற தன்மையும் போயிடும். ஆனா அவங்க பேரண்ட்ஸ் என்ன, நீ முட்டி பிடிச்சி எப்ப எந்திரிப்பில்ல, ஏன் எந்திரிக்க மாட்டீங்க, அப்ப ஏமாத்துறியா. ஏன்னா அவங்களுக்கு இந்த நோயினோட புரிதல் தெரியல. நீ கையில சாப்பிட்டுட்டு இருந்த, இப்ப கையை வந்து இந்த கையை பிடிச்சிட்டு சாப்பிடுற, ஸ்பூன் எடுத்துக்கிட்டு சாப்பிடுற அப்படின்னு. ஏன்னா அந்த விரல்களோட இது பிடிக்கிற தன்மை வந்து கம்மியா இருக்கு. ஆனா அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் பொறுத்தவரையில நீ சும்மா ஏமாத்துற. இது வந்து மேக்சிமம் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்து சின்னதா இருக்கு. ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் ஹைட் இருக்கு. அந்த 2 இன்ச்சை வந்து அவங்க கடக்க முடியாது. ஏன்னா அந்த ஹைட் வித்தியாசம் வந்துருச்சுன்னா பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இதை எடுத்துருங்க, சமமா பண்ணிருங்க அப்படிம்பாங்க.
ஆனா பேரண்ட்ஸ் ஒத்துக்க முடியாது. ஏன் துளிவால இருக்கிறத தாண்டி போக முடியாது உங்களால. ஏன்னா அவங்களோட மனநிலை வேற. அவங்களுக்கு வந்து இந்த சின்னதா ஒரு கேப் கிடைச்சிருச்சுன்னா கூட அவங்க பேலன்ஸே பாத்தீங்கன்னா அந்த உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸும் டேமேஜ் ஆனதுனால முதுகு தண்டுல இருக்கிறதுல இருந்து எல்லாமே அன்பேலன்ஸா இருக்கு. அவங்க ஒரு டிஃப்ரெண்டா அவங்களுக்கு அவங்களே ஒரு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த பழக்கத்துல. அதுல இருந்து சின்ன மாறுதல் ஆச்சுன்னா கூட அப்படியே கீழே சரிஞ்சு விழுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து அது புரியாது. ஏன் திடீர்னு நல்லா தானே இருந்தா புடிச்சிட்டு தானே போறான், ஏன் கீழே விழுகிறான். அந்த அப்நார்மலா பண்ணியிருக்காங்க, இது எடுங்க அப்படின்னா அது கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா, சில பேர் வந்து மெல்ல எந்திரிப்பாங்க. அவங்களா எந்திரிக்கும் போது நம்ம விட்டுட்டோம்னா பரவாயில்ல. சில பேர் ஹெல்ப் பண்றேன்னு போட்டு இந்த நோயினோட தன்மையே தெரியாது, டக்குன்னு பிடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க பாதி இது முட்டியை பிடிச்சி எந்திரிச்சிட்டு இருக்கும்போது வந்து அவங்கள கையை பிடிச்சிட்டாங்களோ இல்ல தூக்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி தூக்குனாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அவங்க மைண்டு வந்து மைண்டினோட கண்ட்ரோல்ல தான் அவங்க எந்திரிக்கிறாங்க. ஏன்னா அந்த பேலன்ஸ் பண்றது வந்து அவங்க டிஃப்ரெண்டா பேலன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு அவங்களோட பொசிஷனே மாறி இருக்கு டோட்டலா. அப்ப அந்த பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சின்னதா தொட்டுட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, மைண்ட்ல வந்து ஒரு சிவரிங் வரும். அடுத்த செகண்ட் அப்படியே கீழே சீட்டுக்கட்டு சரிஞ்சு விழுதா எப்படி இருக்கோ அந்த மாதிரி விழுவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கறதுக்குன்ட்டு பிடிச்ச உடனே என்னன்னா கீழே தப்புன்னு விழுந்துருவாங்க. அப்போ என்னன்னா இந்த நோயினோட புரிதல் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கலாம். கேட்காம நாமளா போய் ஹெல்ப் பண்ணாலும் அது வித்தியாசமா அவங்களுக்கு பாதிப்பை தான் உருவாக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து நில்லு, ஆடாம நில்லுங்க, நான் உங்க கையை பிடிச்சு அப்படியே மேல எந்திரிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனா இது கேட்காம செய்யும்போது என்னன்னா அப்படியே மாறிடுது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த நோயை பத்தி தெரியாததுதாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நல்லா கிளியரா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சொல்லி இது பண்ணணும். ரெண்டாவது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது காது கொடுத்து கேட்கணும். ஒரு பேஷண்ட் வந்து சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுங்க, ஒரு பெட்ல வந்து எனக்கு குஷன் பதிலாக கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி கொடுங்க. ஏன்னா நவர முடியாது. ஒரு பாஞ்ச் வந்து உள்ள இழுத்துக்குச்சுன்னா அவனால நவர முடியாது. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இடங்களும் நிறைய அது டிஃப்ரெண்டா மாறி இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா முதல்ல அவங்களோட பிரச்சனையை வந்து காது கொடுத்து கேட்கணும். கேட்டுட்டு அதை வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க சொல்றது செய்ய ஆரம்பிச்சாவே பாதி இது பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனா இதுக்கு இடையில என்னன்னா அவங்க வந்து அவங்களோட வசதிகளை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தெரியும். ஒரு சின்ன இதுதானே, இதெல்லாம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு. அந்த ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. அதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் தேவை. ஏன்னா பேஷண்ட்டை விட பேரண்ட்ஸுக்கு நிச்சயமா அது மிகப்பெரிய கவுன்சிலிங் தேவைப்படுது. அது அதுதான் ஒரு ஆக்சுவலி இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அப்படிங்கும்போது, அ அதற்கான ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்ய முடியும்? வாழ்வாதாரங்கள் பாத்தீங்கன்னா அரசு தரப்புல கடன் உதவிகள் வங்கியின் மூலியமா இருக்கு. அவங்க ஏதாவது தொழில் பண்ணோம்னா இதுல என்னன்னா தனியார் என்ஜிஓஸ்கள் சப்போர்ட் பண்ணாங்க இந்த பெட்டர் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு உண்டான கடைகள் வைத்து கொடுக்கறதுக்கு இல்ல வியாபார ரீதியா ஏதோ பண்றதுக்கு, வீட்டுல இருந்து ஏதோ தொழில் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய அவங்கள செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒரு சில பேர் கைகள் நல்லா இருக்கு, சில பேருக்கு நல்லா பேசுவாங்க, டப்பிங் ஆர்டிஸ்டா இருப்பாங்க, இல்ல நிறைய கம்ப்யூட்டர்ல பண்றவங்க இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஏன்னா வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு கூட்டாத வாய்ப்புகள் கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து தயங்குறாங்க. ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ பண்றாங்க, அவங்க வந்து நான் வீட்டுல இருந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட இவங்களோட நிலைமை சொன்னா கூட இல்ல, நீங்க ஒரு இங்க வந்துதான் செய்யணும் அப்படிம்பாங்க. ஸோ இவங்க வந்து வீட்டுல இருந்து வெளியே வர முடியாது. So அந்த மாதிரி இருக்கிறது அந்த கம்பெனிகளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் இவங்களோட திறமைகள் நிறைய இல்ல இருந்தாலும் அது அது நீங்க சொல்றது எனக்கு புரிய வருது. ஆம், அதாவது இப்ப கம்பெனி அப்படிங்கிறது அவங்களோட ஆங்கிள் இருந்து அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கும்போது, நாம இவங்களோட
இந்த டிசீஸ்ல இருக்கிறவங்களோட ஐ மீன் பாதிக்கப்பட்டவங்களோட ஆங்கிள் இருந்து நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னாலும், அப்ப இத ஓவர் கம் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வேற ஏதோ ஒண்ணு யோசிக்க வேண்டியது இருக்குதோ அப்படிங்கிறது வந்து என்னுடைய புரிதலா இருக்குது இந்த இடத்துல. அ அ ஆக்சுவலி இப்ப நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது, அ நீ செய்ய செய்யறது அப்படிங்கிறது வந்து யூ ஆர் பிகமிங் அ ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு செய்யணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது இல்லையா? கண்டிப்பா. தோண ஆரம்பிச்சதுல இருந்து, இத அடுத்த கட்ட வளர்ச்சிய நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கும்போது, அதற்கு நீங்க அ இன்னும் உங்கள நீங்க மெருகூட்டிக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு? கட்டாயமா நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம இது வந்து ஒரு ஸ்டார்டிங் இதுதான். என்னைய பொறுத்தவரையிலும் இது துவக்க நிலையில தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுல மஸ்குலோ டிஸ்ட்ரபின்னு பாத்தீங்கன்னா ஹோம் கண்டிப்பா வேணும். ஏன்னா தமிழ்நாட்டுல பொறுத்தவரை மஸ்குலோ டிஸ்ட்ரபில பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஹோம்லயும் சேர்த்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கோரிக்கையே மிகப்பெரிய கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்னால வயசானவங்க தங்களை பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. அவங்கள வந்து ஏதோ ஒரு ஹோம்ல வச்சு பார்க்கணும் அப்படின்னா கூட எந்த ஹோம்லயுமே, ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் போட வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. அதனால இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு ஹோம் ஒன்று உருவாக்கி அதுல வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் போட வேண்டியது இருக்கு. சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவங்கள பாத்துக்கிறதுக்கு உண்டான முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது எங்களோட எய்மா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து அது கண்டிப்பா செய்வோம். ஆனா அதுக்குண்டான எக்கனாமிக்கலா வந்து நிறைய ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு பெரிய இடம் வேணும். அந்த ஹோம் வந்து டிஃபரெண்டா இவங்களுக்காகவே கட்டப்பட வேண்டும். ஏன்னா மித்தவங்களுக்கு இருக்கிற ஹோமுக்கும் இவங்களுக்கு மேட்ச் ஆகாது. அப்போ மஸ்லோ டிஸ்டர்பிக்கின்ட்டு அவங்களுக்கு எப்படி எப்படி இருப்பாங்க, எப்படி எப்படி தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹோம் கட்டுனா மட்டும்தான் இது ஈஸியா இது பண்ண முடியும். அவங்க ஈஸியா போக முடியும், போற மாதிரியுமே ஈஸியா எல்லா வேலைகளும் தன்னோட வேலையும் மேக்சிமம் வந்து அவங்களுக்கு அவங்களே செய்யற அளவுக்கு அங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அஹ், தேவைகள் இருக்கு. ஸோ அதை நோக்கியும் நாங்க நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆஹ் அந்த இதுவுமே எதிர்கால திட்டமா வந்துட்டு இருக்கு. ஆஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் வரணும். ஆஹ் பல மருத்துவ சார்ந்த, அதாவது ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதிக் இந்த மாதிரி இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் ஒருங்கிணைஞ்சு இதுக்கு உண்டான பாசிபிள் இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. ஏன்னா எல்லா இதுலயுமே ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது ஒரு அடுத்த இலக்கை நோக்கி போகும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி எனக்கு இது ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நான் படித்த ஒரு விஷயம். சவுத் ஆப்பிரிக்கால இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து அ அஃபெக்ட் ஆனதுனால, அவங்க அம்மா வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாரி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெறைய அஃபெக்டட் பீப்பிள ஒருங்கிணைச்சு ஒரு வீல் சேர் மேக்கிங் அப்படிங்கிறத வந்து செய்ய ஆரம்பிச்சு, இன்னைக்கு அது உலகம் பூரா அவங்களுடைய வீல் சேர்ஸ் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கேன் நானு. அதே மாதிரி நான் இருக்கும் ஊர்ல கூட சம் ஆர்கனைசேஷன் இஸ் டூயிங் சம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் யூசிங் தீஸ் பீப்புள் அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இன்னும் நேரடியில இது பண்ணினதில்ல. பட் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அங்கிருந்த குழந்தைகளும் என்கிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, நம்ம இன்னும் சரி செய்ய வேண்டிய தூரம் அல்லது நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. போக வேண்டிய தூரங்கள் அப்படிங்கிறதும் நிறைய இருக்கு அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிக்குது. உங்களுடைய பேச்சு மூலமாவும் புரிய ஆரம்பிக்குது. அ இன்னும் ஏதாவது நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த மஸ்குலோ டிஸ்ட்ரபி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய சப்போர்ட் டிவைஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல 2 பேஷண்ட் எல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க ஒரே வீட்டுல. அவங்களுக்கு தூக்க முடியாது.
ஸோ கீழே உட்கார்ந்துருந்தாங்கன்னா தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல போய் கூட்டிட்டு வர நிலைமையெல்லாம் இருக்குது. ஒரு பாத்ரூம் போகணும்னா கூட அங்க போக முடியாது. ஏன் நிறைய வில்லேஜ் ஏரியால ரிமோட் வில்லேஜ்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்ரூம் வசதிகளோட இல்லாத நிலைமை இருக்கு. அவங்க அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான, அதாவது வீல் சேர் உள்ள போகாது. ஏன்னா நார்மல் பாத்ரூம்கள்லாம் இருக்கு. ஸோ இது என்ன என்னன்னா ஆஹ் பல கம்பெனிஸ் வந்து தன்னோட சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலியமா இவங்களுக்கு பாத்ரூம் வசதிகளோ, சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவங்களோட வாழ்வாதாரம் வந்து எளிமையா இருக்கு. இவங்க என்ன நல்லா ஒரு பெட்டரான ஒரு சுச்சுவேஷனுக்கு போக முடியும். ஸோ என்னோட கோரிக்கை என்னன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மஸ்குலோடிஸ்ட்ரபியை ஃபோக்கஸ் பண்ணி தன்னோட சிஎஸ்ஆர் ஃபண்டுகளை வந்து செலவழிச்சாங்கன்னா ஒரு இது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களோட இது. சார். ஸோ இதுவரைக்கும் வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறத பத்தி நிறைய சொன்னீங்க. அண்ட் அதுல இன்னும் என்ன மாதிரியான செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹவ் யூ ஆர் ஃபீலிங் இத இத செய்யும்போது செய்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய அ மனதிற்கு எப்படி இருக்குது? ஆக்சுவலா வந்து ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நம்மனால ஒருத்தருக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற போது என்னை பார்த்து நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது அதுதான் ஒரு நாங்க எதிர்பார்க்கறதும் அதுதான். நாம ஒரு இது நாம என்னால வந்து 2 பேருக்கு செய்ய முடியும்னா இன்னும் சில பேர் வந்து 10 பேருக்கு செய்வாங்க. ஸோ அந்த இது வந்துருச்சுனாவே யாருக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா யாருக்கு ஒரு ஹெல்ப்ன்றது வந்து ஈஸியா போயிடும், எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துரு. அது ஒரு ஒரு சின்ன இதுதான். அதனால என்னன்னா இது ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நன்றி சார். நன்றி. ஸோ இந்த ப்ரோகிராம்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னும் நிறைய இன்சைட்ஸ் அப்படிங்கிறத வந்து நிறைய குடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க் யூ. அ ம் இங்க வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சார். நன்றிங்க.